கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் முக்கியமாக கடந்த 2.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அநேகம் பேருக்கு இந்த 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி தான் ஒரு பெரிய ஆறுதல். கடகராசினர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா வேலையோட இழப்பு, பொருளாதார நஷ்டம், ஒரு சில குடும்பங்களில் வயதானவர்கள் கூட இந்த ராசியில் தவறி போகக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்படி ரொம்ப கடுமையான பலன்களை கடந்த 2.5 வருஷம் அவங்க சந்திச்சிருப்பாங்க. இந்த மார்ச் மாதம் எண்டில் சனி இவங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போக போகிறார். பட் 9ஆம் இடத்துலேருந்து ராகு 8ஆம் இடத்துல வந்து சனி போலவே அவர் செயல்பட்டாலும் சனி கொடுக்கக்கூடிய அந்த நேரடி பிரச்சனை ராகுவால் வராது. 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவால் அதிர்ஷ்ட பலன்களாக மாறுமே தவிர பெரிய அளவுக்கு சனியோடைய கெடுபலன்கள் இருக்காது. 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அது கெடுபலனாக மாறிடும். அதே 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ஏற்ப நல்ல பலனை ராகு கொடுத்துறார். இப்போ உதாரணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவரை போலவே செயல்படக்கூடிய இந்த ராகு கடைசி 8 மாதத்தில் தந்தையார் வழி சொத்துக்களோ எதிர்பாராத அதிர்ஷ்டமோ இப்படி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துருவார். இப்போ 9ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் அடைஞ்ச ராகு என்ன மாதிரி பலன்களை தருவாரோ அதை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி மூலமாக தருவார். ஒரு சில பேருக்கு ஆலய வழிபாட்டிலலாம் நம்பிக்கை இருக்கும், ஸ்பிரிச்சுவல் விஷயத்துலலாம் ஆசை ஏற்படும், நிறைய கதைகள் உபன்யாசம்லாம் கேட்பாங்க, தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஸ்பிரிச்சுவலாக மாற்றிப்பாங்க. அப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் கடந்த 2.5 வருஷத்தில் என்னெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடைசி 8 மாதம். இப்போ சனியோடைய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் முதல் 4 மாதத்தில் குரு லாபத்தில் இருக்கார். அதனால் ஓரளவுக்கு சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து குரு இவங்களை கடந்த 1 வருஷமாக இவங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். குருவுடைய பார்வையால் இவங்களுடைய நல்ல முயற்சி, பிள்ளைகளால் அனுகூலம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, இப்படி நல்ல சிறப்பான யோகம் இருந்திருந்தது. கடைசி 8 மாதத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த அஷ்டம சனி விலகிறது இவங்களுக்கு பெரிய நிம்மதியான ஒரு அமைப்பு. தந்தை வழி சொத்துக்கள், தந்தையுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு அப்பா தாத்தா இவங்க மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதல் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவலாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய ஆன்மீக விஷயங்களெல்லாம் ஈடுபடுவாங்க, தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. கேது 2ஆம் இடத்துல வராரு. அதனால் ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய சீனியர் பர்சன் இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை மதிப்பெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். உண்மையாக நியாயமாக பேசுகிறவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். பொய் பேசுகிறவங்க, மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினச்சி பேசுகிறவங்களுக்கு தர்ம சங்கடம் அதிகமாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் சில நேரங்களில் நம்மளுடைய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் அமையும். 12ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கடைசி 8 மாதத்தில் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். திருமணம் போன்ற நிறைய நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இவங்க குடும்பத்தில் பிரிஞ்சு போன ஒரு சில பேர் திரும்பி வந்து சேருவாங்க. அதே போல் குடும்பத்திலேருந்து இழந்த ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அதுக்கு பதிலாக இவங்க குடும்பத்தில் புது அடிஷன்ஸ் இருக்கும். இப்போது ஒரு சில பேரோட குடும்பத்தில் பார்த்தா தாத்தாவோ பாட்டியோ ஒரு வயது முதிர்ந்தவர்கள் யாரோ இறந்து போனாங்க அப்படின்னாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்து ஒரு புதிய நபர்கள் அந்த குடும்பத்துக்கு வந்து சேருவாங்க. அவங்களுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அதுபோல் ஒரு சில மேரேஜஸ் கடந்த 2 வருஷத்தில் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்புறம் ஒரு சில கேஸஸ்லாம் கணவனோ மனைவியோ ஒருத்தர் இழந்திருக்கலாம். இப்போ இவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் ஒரு புதிய ஒரு பார்ட்னர் வரதுக்கான சூழ்நிலை, இப்படி சனி இது நாள் வரைக்கும் கொடுத்த கஷ்டங்கள்லேருந்து ஒரு நல்ல அமைப்பை கடைசி 8 மாதம் கொடுத்துருவார். குருவும் அதுக்கு சாதகமாக நல்ல சுப விரயங்களையும் கொடுத்துருவார். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அது மூலியமாக நமக்கு பொருளாதார மேன்மை இருக்கும். அந்த மேன்மையை வச்சுட்டு நம்மளால் செலவும் பண்ண முடியும். இப்போ குரு 12 இருக்கிறதுனால செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான இன்கமும் அவர் கொடுத்துருவார். ஸோ நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் கண்டிப்பாக கடகராசினருக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. குடும்பம் அமையும், புதிய நண்பர்களோ புதிய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அமைவாங்க. இழந்ததெல்லாம் இவங்க மீட்டு பெறுவாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம இழந்தோமோ அதில் திரும்பி கிடைக்கிறதுக்கு சான்ஸ். வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு சில பேருக்கு கலைத்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிசன் துறையில் ஒரு சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் வரும். புதிய டாக்டர்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க. புதிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய புதிய டாக்டர்ஸ் இந்த ராசினரில் இந்த ஆண்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி கடகராசிக்கு
ரொம்ப சிறப்பான யோகம் இந்த 2025 கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடகராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 6 வரவு 4 செலவு, சுமார் 60% வரைக்கும் நல்ல பலனும் 40% வரைக்கும் சில தேவையற்ற செலவுகளும் இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். அதிலும் குறிப்பா குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சுமார் 80%, சனியுடைய பூச நட்சத்திரத்துக்கு 75%, புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சுமார் 80% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.